வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் அமுத பாரதி. விவசாயிகள் போராட்டம் ரொம்ப தீவிரமா இருக்கு. நிறைய இன்னல்களுக்கு அவர்கள் ஆளாக்கப்படுகிறார்கள். இது பேசி தீர்க்க வேண்டிய விஷயம் இவ்வளவு தூரம் வர்றதுங்கிறது ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம்தான். இருந்தாலும் விவசாயிகளுடைய கஷ்டம் புரியுது. இது விரைவில் தீர்க்கப்பட்டு அந்த போராட்டம் ஒரு நல்ல சுமூகமான முடிவுக்கு வந்திருந்தால், அடக்குமுறைக்கு உட்பட்டல்ல, நல்ல அவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு அந்த போராட்டம் முடிவடைந்தால் மகிழ்ச்சி. இந்த சூழ்நிலையில் நம்ம வெறும் பாடலா பாடிட்டு அதுக்கு சம்மந்தம் இல்ல மாதிரி இருக்கிறது கூட மனசு உறுத்தலாதான் இருக்கு. ஒரு விவசாயிக்கு என்ன சந்தோஷம்னா, தாம் உண்ணுகிற உணவை தானே உற்பத்தி பண்ற அந்த திருப்தி. அவங்க கொடுக்கறதா மத்தவங்க வாங்கி சாப்பிடுறாங்க. அந்த கம்பீரமும் கர்வமும் இருக்கும் விவசாயிக்கு. நம்ம சாப்பிடுற சாப்பாடு நம்ம உழைச்சி உருவாக்கி நம்ம அறுவடை பண்ணி அதுல வர்ற சாப்பாடு. ஆனா ஒரு விவசாயி சாப்பிடுற சாப்பாடு மிகப்பெரிய அறுசுவை உணவுலாம் இருக்காது. ஒரு கஞ்சி, வெங்காயம், கூழு, பச்சை மிளகாய், ஏதாவது சின்ன சின்ன வறுவல், அந்த மாதிரிதான் இருப்பான ஒழிய அதுலயே அவன் மிகப்பெரிய சந்தோஷம் அடைவான். அதுல ஏர் பிடிச்சிட்டு அப்படி போகும்போது நல்ல மத்தியான வெயில கலைக்கிற அளவுக்கு உழைச்சிட்டு இருக்கும்போது மனைவி கஞ்சி கலையம் எடுத்துக்கிட்டு வர்றது, சாப்பாடு எதோ எடுத்துக்கிட்டு வர்றது, அந்த காட்சிக்கு அவன் மகிழ்ச்சி அடைகிற விஷயம் இருக்கு பாத்தீங்களா? அது ரொம்ப அற்புதமான விஷயம். அந்த மாதிரி ஒரு பாடல் தான் இன்னைக்கு பேச போறோம். அது என்ன பாடல்னா, உரிமை குரல் அப்படிங்கிற திரைப்படம் 1974ஆம் ஆண்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் லதா அவர்களும் இணைந்து நடித்த படம். ஸ்ரீதர் அவர்கள் இயக்கிய படம். ஸ்ரீதர் அவர்கள் ரொம்ப வறுமையில, ரொம்ப பொருளாதார நெருக்கடியில இருக்கும்போது அவர் கை கொடுத்து எம்ஜிஆர் இந்த படத்தின் மூலம் தூக்கி விட்டார் என்பது அனைவரும் அறிந்த உண்மை. இதுல கல்யாண வளையோசை கொண்டு காற்றேனி முன்னாடி செல்லு, பின்னாடி நான் வாரேன் என்று கண்ணாளன் காதோடு சொல்லு அப்படிங்கிற பாடல் மிகவும் பிரசித்தி பெற்ற பாடல், மனதை மயக்கக்கூடிய பாடல். ஏறக்குறைய பாக்யஸ்ரீ ராகத்துல அமைச்சது. பாக்யஸ்ரீ ராகம்னா, நீ என்ன சொன்னாலும் கவிதை, அந்த ராகம் நாதம் என்னும் கோவிலிலே, இதெல்லாம் பாக்யஸ்ரீ ராகம். இந்த பாக்யஸ்ரீ ராகத்துல வில்லேஜ் ஃபோக் அழகா ஒரு மாதிரி ஃபியூஸ் மாதிரி பண்ணி, அந்த ஃபியூஷன்ல மெலடியும் சேர்த்து அற்புதமா அது வில்லேஜ் சாங் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பண்ணக்கூடிய வல்லமை வேற யாருக்கு இருக்கும்? மெல்லிசை மாமன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களுக்கு தான். அவர் சொன்ன விஷயத்தை அப்படியே உள்வாங்கி டிஎம்எஸ் அவர்களும் சுசீலா அவர்களும் பாட நமக்கு காதல தேன் பாயிற மாதிரி அந்த பாடலை மறக்க முடியாதாலும். பாடல் காட்சியும் ரொம்ப அருமையா இருக்கும். அந்த காட்சியை பத்தி பேசும்போது சொல்லலாம். கவிதை ஒரு சில சந்தேகம் இருக்கு, அதையும் கவிதையை பத்தி பேசும்போது சொல்லலாம். எடுத்ததும் முகப்பிசை மெல்ல ஆரம்பிக்கும். இந்த பாடலுடைய முகப்பிசையும் சரி, அந்த இறுதி இசையும் சரி, நடுவுல வர்றதும் சரி, புல்லாங்குழலுடைய அருமையான நெளிவு சுழிவோட அது வளைஞ்சு கொடுத்து அப்படியே காத்துல அப்படியே ரீங்காரம் பெற்றுட்டு ஓடும். அந்த புல்லாங்குழல் வாசிச்சவர் நஞ்சப்பா அவர்கள். பெரும்பாலும் அவர் தான் எம்எஸ்வி ராமமூர்த்தி இவங்க இருக்கும் போதும் அவர் தான் மிகப்பெரிய புல்லாங்குழல் வித்வான். அவருடைய மூச்சு காற்றை அப்படியே இசையா மாத்தி கொடுக்கும்போது அது காற்றுல இன்னளவு நிக்குது. அவர் மறைஞ்சாலும் அந்த மூச்சு காற்றுல வந்த இசை நம்ம காதல பேசுது. எடுத்து அந்த மேன்லின் பெல் சவுண்ட் மாதிரி லோரம் பிச்சில் வரும். அது முடிஞ்ச அந்த ஃப்ளூட்டு அந்த மேல அது மேலே வரும். கல்யாண வளையோசை கொண்டு காற்றேனி முன்னாடி செல்லு அப்படின்னு ஃப்ளூட் வரும் பாருங்க. அப்படியே அப்படியே ரன்ஸ்ல ஒரு காற்று, அதுவும் காற்று அந்த நாத்துகள் மேல, அந்த நெல் பயிர் மேல அப்படி போகும்போது அது எப்படி தலையசைச்சு போகும், தலையாட்டி அப்படி நகருமோ அந்த ஃபீலிங் அந்த ஃப்ளூட் கொடுத்துருக்கும். அது எப்ப கேட்டாலும் அதுக்கு உண்டான காட்சிகளை பார்க்காம இருந்தாலே நம்ம மைண்ட்ல அது வந்துடும். அதுதான் ஒரு கலைஞனுடைய விஷயம். அதை எம்எஸ்வி எப்படி சொல்லி கொடுத்திருப்பாரு, நீ இப்படி வாசி அப்படின்னு சொல்லி கொடுத்தாரா? அதுக்கு ஃபுல் நோட் எல்லாம் ஃபுல்லா கொடுக்க முடியாது.
அதை வாசிச்சு காட்டியிருக்கலாம். அப்படி வாசிச்சது அப்படியே நஞ்சப்பாரடி வாங்கி பாடினாரா, இல்ல ஒரு ஆட்லிப் மாதிரி ஒரு இத்தனை பாருக்கு வாசிட்டு ஒரு 8 பாருக்கு நீ ஆட்லிப் மாதிரி வாசிடுவாங்க சத்துக்கு அப்படின்னு சொன்னாரா? சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவங்க காம்பினேஷன்ல ரொம்ப அழகா வந்த அந்த பிட்டு. மறுபடியும் கல்யாண வளையோசை கொண்டு காற்றே நீ முன்னாடி செல்லு, பின்னாடி நான் வாரேன் என்று கண்ணாளன் காதோடு சொல்லு, மாமன் எல் மாமன், மாமன் எல் மாமன், கஞ்சி வர காத்திருக்க கண்ணீரண்டும் பூத்திருக்க, வஞ்சி வரும் சேதி சொல்லு வந்த பின்னால் மீதி சொல்லு, கல்யாண வளையோசை கொண்டு காற்றே நீ முன்னாடி செல்லு, பின்னாடி நான் வாரேன் என்று கண்ணாளன் காதோடு சொல்லு. அந்த லாங் பீஸுக்கு தம் பிடிச்சு பாடுது. அந்த சொல்ற அந்த தம்மோட அந்த இது குறையாம, அந்த இன்டென்சிட்டி குறையாம அவங்க பாடுறது, அதுக்கு உண்டான கவனம் கொடுக்கறது, அது அற்புதமான இடம். அந்த சுசிலாமாவுடைய அந்த திறமைக்கு எடுத்துக்காட்டு. சுசிலாமா அந்த கமகம் கொடுத்து முடிக்கும் போது அது மேல ஓவர்லாப் ஆகும் அந்த மியூசிக்கு. கண்ணாளன் காதோடு சொல்லு, அது வரைக்கும் அழகா. இந்த லாஸ்ட்ல அந்த மேன்லின் வந்து சேர இடம், டிங் டங் டங் டடடடன், பாய் விரிக்க புன்னை மரம் இருக்க, வாய் ருசிக்க அள்ளி நான் கொடுக்க, பாய் விரிக்க புன்னை மரம் இருக்க, வாய் ருசிக்க அள்ளி நான் கொடுக்க, கையோடு நெய் வழிய கண்ணோடு மை வழிய, அத்தானுக்கோ முத்தானுத்தான் ஆசை இருக்காதோ, ஆசை இருக்காதோ. அந்த அளவுக்கு டீட்டெயில். உடனே அடுத்து அப்படியே டிஎம்எஸ் எடுப்பாரு. கல்யாண வளையோசை கொண்டு கஸ்தூரி மான் போல இன்று வந்தாளே இளவாழம் தண்டு, வாழாத வெண்முல்லை செண்டு அப்படின்னு அவரு டிஎம்எஸ் முடிப்பாரு. அது முடிஞ்ச உடனே மறுபடியும் பீஜம் வேற மாதிரி இருக்கும். அப்படி மேன்லின் பீஸ் முடிஞ்ச உடனே ஏர் பிடித்து கைகள் இடை பிடிக்க, இடை பிடிக்க, நீர்வயல் போல் நெஞ்சு நெருந்திருக்க, நெஞ்சு நெருந்திருக்கு, ஆக ஏர் பிடித்து கைகள் இடை பிடிக்க, நீர்வயல் போல் நெஞ்சு நெருந்திருக்கு, பொன்னான நெல்மணிகள் கண்ணே உன் கண்மணிகள் தண்ணீரிலே செவ்வாழை போல் தாவிச்சிரிக்காதோ, தாவிச்சிரிக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு முடிச்ச உடனே அப்படியே சுசிலா எடுப்பாங்க, சுசிலாமா எடுப்பாங்க. கல்யாண வளையோசை கொண்டு காற்றே நீ முன்னாடி சொல்லு அப்படின்னு அவனை இவங்க டிஎம்எஸ் வந்தாளே இளவாழம் கண்டு, வாழாத வெண்முல்லை சென்று அதை முடிச்ச உடனே அது ஃப்ளூட்டு அப்படியே ஃபேட் அவுட் ஆகும். இந்த பாட்டோடைய ஆரம்பமும் புல்லாங்குழலுடைய ராஜ்யம்தான். நடுவில் அந்த பாட்டை தொய்வு இல்லாமல் சுமந்து கொண்டு செல்றதும் புல்லாங்குழலோட ராஜ்யம்தான். இறுதியில
அழகா சுவையா அதை முடிச்சு அந்த முத்தாய்ப்பு வச்ச மாதிரி அதை முடிச்சதும் புல்லாங்குழல் தான். தாளத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த தப்லால கர்ணன் ஒண்ணு இருக்கும், அதான் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஆரம்பத்துல வரைக்கும். அந்த சரணம் வரும்போது தான் தாளம் ஒழுங்கா தப்லா வந்து கொஞ்சம் ரிச்சா இருக்கும். அது வரைக்கும் கல்யாண வளையோசை அப்படி போகும். காற்றே நீ முன்னாடி செல்லு பின்னாடி நான் அந்த அந்த கர்ணம் மட்டும் டங் 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 அப்படி போயிட்டு இருக்கும். இதுல பாடல் முடியும் போது அந்த அம்மா எடுப்பாங்க, கல்யாண வளையோசை கொள்ளன. அதுல டிஎம்எஸ் ஓ போயிருப்பாரு. அப்புறம் அவரு அம்மி முடிச்சுட்டு அவர் எடுக்கும்போது இவங்க வந்து இவர் வந்து பின் வந்தாலே இளவானம் தண்டு அப்படின்னு அந்த அம்மிங் அவங்க கொடுப்பாங்க. அவங்க பாடும்போது இவர் அம்மிங், இவர் பாடும்போது அவர் அம்மிங் சொன்ன அதுக்கு பின்னால வந்த ஃப்ரூட் சேர்ந்த உடனே ஒரு அறுசுவை உணவு உண்ட அந்த திருப்தி இந்த பாடலை கேட்கும் போது. இது என்னன்னா இது வந்து ஒரு தெம்மாங்கு பாடல் மாதிரி இருக்கும். ஆனா உள்ள டீட்டெயில் பாத்தீங்கன்னா அப்படியே அது ரொம்ப நுணுக்கமான, இது கர்நாடிக் மாதிரி ஒரு தெம்மாங்குன்னு சொல்லுவாங்க, அப்படி கிடையாது. இது தெம்மாங்கு தான், அந்த கர்நாடிக்ல தான் கமனம் கொடுக்கும் அப்படியும் கிடையாது. அந்த வார்த்தைகள் அந்த ஃபீல் போறதுக்கு ஏத்தது என்னவோ அதை செஞ்சிருக்காரு எம்எஸ்வி அவர்கள். வாடாத வெண்முல்லை செண்டு அப்படி போறது, கண்ணாளன் காதோடு சொல்லு, அந்த அழகெல்லாம் இந்த ராகத்தை தெரிஞ்சவங்க அவங்க. அதனால எந்த நூக்கன் கார்னல் விட்டாலும் அது அழகா அந்த ஷேப் பண்ணி முடிப்பாங்க. அந்த தாளம், அந்த ஃப்ளூட்டு, அந்த மேன்லின் அந்த வந்து அது ட்ரேட் மார்க் இந்த பாட்டுல. அது முடிச்சோட டிஎம்எஸ் வராங்க. இதுல முதல் சின்ன போர்ஷன் முதல்ல சொல்லியிருப்பாங்க அப்படி சொல்லிட்டு அப்புறம் அப்படியே அதை ஒரு எக்ஸ்பேண்ட் பண்ணி அடுத்த சரணத்தை கொண்டு வந்திருப்பாரு எம்எஸ்வி. இல்ல மேன்லின் அழகு, வயலின் அழகு, ஃப்ளூட்டு ரொம்ப அழகு. இந்த சிம்பிளான இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு பியூட்டிஃபுல்லா பண்ணியிருப்பாங்க. சுசிலா டிஎம்எஸ் அவர்கள் ரெண்டு பேரும் பண்ண அந்த காம்ப்ளிமெண்ட் ரொம்ப அற்புதம். இந்த பாட்டை கேளுங்க. கவிதை வாலி அப்படின்னு போட்டிருக்காங்க. நிறைய பேர் வாலி எழுதுனதான் சொல்றாங்க. ஆனா அதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னன்னா, தகவல் என்னன்னா, இந்த படத்துல வந்து விழியை கதை எழுது அப்படிங்கிற பாடல் கண்ணதாசன் எழுதியிருக்காரு. ஆம்பளைங்களா நீங்க ஆம்பளைங்களா அப்படிங்கிற பாடலும் கண்ணதாசன் எழுதியிருக்காரு. ஆனா இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் பல்லவி மட்டும்தான் கண்ணதாசன் எழுதினாரு, அதுக்கப்புறம் வாலி எழுதினாருன்னு நம்ப தகுந்த வகையில அண்ணாதுரை கண்ணதாசனே ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. அது உண்மையாவும் இருக்கலாம். ஏன்னா கண்ணதாசனுடைய புகழ் ஏகப்பட்டது. அதுல இந்த பல்லவி எங்க அப்பா தான் எழுதினாரு அப்படின்னு சொல்றதுனால மிகப்பெரிய புகழ் வந்துட போறது இல்லை. ஆனா அதே நேரத்துல உண்மையை சொல்லி ஆகணும் அப்படிங்கிற விஷயத்துல அவர் சொல்லியிருக்காரு. கண்ணதாசன் தானே எழுதியிருக்காரு, வேற ஒரு கவிஞர் எழுந்தானா வாலி இடம் கொடுத்துக்க மாட்டாரு. வாலிக்கு அவருக்கே உள்ள ஒரு ஞானச்செருக்கு இருக்கு இல்லையா, அவன் என்ன பல்லவி போறது, அந்த பல்லவி தூக்கி போடு, நான் பல்லவி தரேன், நான் எத்தனை பல்லவி வேணாலும் தரேன், இதை எடுத்துக்கலாம்னு வாலி சொல்லிருக்கலாம்ல. கண்ணதாசன்ங்கிறதுனால அவரும் அதை அப்படியே விட்டு எடுத்து என்னால் எழுத முடியும்னு அவர் எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனா கேள்விப்படும் போது இது உண்மையாக இருக்கலாம் அப்படின்னு தோணுது. எப்படி இருந்தாலும் தமிழ் ஜெயிக்குது, தமிழை ரசிக்கிறோம். தமிழை குழைத்து கொடுக்கக்கூடிய எம்.எஸ். சுசனானோட இசையை ரசிக்கிறோம். அந்த குழைத்து கொடுக்கப்பட்ட இசையை நமக்கு பரிமாறிய வள்ளல்களாகிய டிஎம்எஸ், சுசீலா இவங்க ரெண்டு பேரையும் நாம் ரசிக்கிறோம். அதனால இந்த பாடல் வந்து இந்த அளவும் வந்து ஒரு எவர்கிரீன் சாங்னு சொல்லுவோம். ஏன் எவர்கிரீன் சாங் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, பாடல் முழுக்க கிரீன் தான் அந்த பாட்டு. அந்த வயல்ல அப்படி வரும்போது அந்த பச்சை, அந்த முன்னாடி செல்லு அப்படிங்கும் போது கண்ணாளன் காதோடு சொல்லிட்டு காற்றேணி முன்னாடி செல்லுங்கும் போது அந்த காற்றுக்கு ஏற்ற மாதிரி அது அந்த வயல்ல அலையிறது. வயல்வெளியில வந்து நெல்லு முத்தி போச்சுன்னா ஒரு மஞ்சள் நிறம் வந்துடும். அதுக்கு முன்னாடி பாதி பயிரா இருக்கும்போது அந்த பச்சை இருக்கு பார்த்தீங்களா, டார்க் கிரீன், ரொம்ப அழகு அந்த இடத்துல எடுத்திருக்காங்க. அப்புறம் இந்த நடுவு நிறைய இடம் ஒண்ணு வரும், ஒரு பாத்தியில நடந்து வருவாங்க லதாம்மா, அவங்க தலையில வந்து வச்சிருக்க சாப்பாடை நாமளே சாப்பிடலாம் போல இருக்கு, என்ன இருக்குமோன்னு ஆர்வமா இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒன்று வச்சுக்கிட்டு அதெல்லாம் காலியா தான் இருந்திருக்கும், ஷூட்டிங்கா வச்சிருப்பாங்க. அவங்க நடந்து வர்ற விஷயம் ரொம்ப அழகா இருக்கும். வழியில எல்லாம் நடுவு நட்டுட்டு இருப்பாங்க, அந்த வரப்பு வழியா வருவாங்க. அப்புறம் இன்னொரு வரப்பு வழியா வரும்போது
பக்கத்துல இந்த அகத்திக்கீரையோட மரங்கள் குற்று மரம் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். அது வழியா வருவாங்க. அது வழியா வரும்போது நடுவுல இன்டர்கட்ல எம்ஜிஆர் அவர்களை காட்டுவாங்க. அவர் வந்து எப்பயுமே உழைக்கும் போது சந்தோஷமா உழைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அவர் வலியுறுத்துவார். அழகா ஏர் ஓட்டிட்டு அவங்க பாடிட்டு வர்ற பாட்டு காதுல வந்து நான் ரசிச்சுட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் சில காட்சிகள்ல பாத்தீங்கன்னா கடல்ல செடி இருக்கும் அந்த பக்கம், அதோட பச்சை ஒரு அழகா இருக்கும். அந்த பச்சையில அவங்க அப்படி வர்ற மாதிரி ஒரு ஏர் ஓட்டிட்டு வரும்போது சைட்ல வந்து இவர் ஓடுறது, ஏர் ஓட்டுறது, அவங்க நடந்து வர்றது, அந்த இது அழகா காட்சி எடுத்திருப்பாங்க. ஒரு காட்சியில இந்த அம்மா ஃபோர் கிரவுண்ட்ல இருப்பாங்க, ஏர் மாடுகள் இருக்கும், மாடுகளுக்கு நடுவுல பேக்ரவுண்ட்ல வந்து எம்ஜிஆர் இருப்பார். அதுவும் ரொம்ப தெளிவா படமாக்கியிருப்பாங்க. படமாக்கப்பட்ட விஷயம் அழகோ அழகு. இந்த படத்துலதான் எம்ஜிஆர் வந்து ஒரு புது ட்ரெண்ட் உண்டாக்குனாரு ட்ரெஸ்ல. அந்த வேட்டியை வந்து ஆந்திரா ஸ்டைல கட்டியிருப்பாரு ஒண்ணு. ரெண்டாவது அவர் போட்டிருக்க அத்தனை ஜிப்பாவா ஷர்ட்டான்னு தெரியாது, அது எல்லாத்துலயும் ஒரே ஒரு காலர் இருக்கும். பெருசா ஒரு பக்கம் காலர் இருக்கும், இன்னொரு பக்கம் காலர் இருக்காது. அது ஒரு ஸ்டைலா இருந்துச்சு. அதை பார்த்துட்டு நிறைய பேர் அந்த காலத்து இளைஞர்கள் எல்லாம் இந்த ஸ்டைல ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல கிருதா ரொம்ப தடியா வச்சிருப்பாரு அந்த உரிமை குரல் படத்துல. ஆனா வேசியில வந்து டிஎம்கே கார தான் இருக்கும். அப்போ டிஎம்கே வந்து அவர் பெரியதுக்கு முன்னாடி திட்டமிட்டு ஷூட் பண்ண விஷயம்னு நினைக்கிறேன். இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னா, இங்க போரூர் பக்கத்துல முகலிவாக்கம்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில தான் இப்போ டிஎல்எஃப் மற்ற விஷயங்கள்லாம் வந்து பயங்கரமான பிளாட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இருந்தாலும் கொஞ்சம் பகுதி வாழைத்தோப்போட ஒரு வயல்வெளி இன்னும் இருக்கு, அதோட சின்னமாக. அந்த இடம் அவ்வளவு செழிப்பா இருந்திருக்கு. ஏன் முகலிவாக்கம்னு சொல்லணும்னா, படம் ஆரம்பத்திலேயே வந்து முகலிவாக்கம் ஊராட்சி மன்ற தலைவருக்கு நன்றி எல்லாம் போடுவாங்க டைட்டில். அதனால அது அப்படிதான் இருந்திருக்கணும். இந்த வகையில லதா அம்மாவோட அழகு, எம்ஜிஆருடைய அந்த சிரித்த முகம், அவங்க ரெண்டு பேரும் ஓடி போய் மறுபடியும் அடுத்த சரணத்துல போய் ஒரு தென்னந்தோப்புல போய் நின்று பம்ப் செட் இறக்கி அங்க சாப்பிடுற மாதிரி அவங்க ஊட்டி விடுற மாதிரி எடுத்திருப்பாங்க. எப்பயும் வயல்ல வந்து அந்த கதிர் அடிக்கிறதுக்கும் அல்லது உட்காந்து சாப்பிட்றதுக்கோ ஏதோ குளிக்கிறதுக்கோ அந்த பம்பு செட்டு அப்படி சொல்லுவாங்க, மோட்டார் கொட்டாயும்பாங்க. பம்பு செட்டு, அந்த பம்பு செட்டு வர்ற இடம் மட்டும் கொஞ்சம் நல்லா சாலிடா இருக்கும், சேர் இல்லாம. அதுல தென்னை மரம் வளர்த்திருப்பாங்க அல்லது மரங்கள் இருக்கும். இது ஒரு தனி அழகு. அந்த அழகையும் சேர்த்து எடுத்திருப்பாங்க. ரொம்ப அற்புதமான இந்த பாடலை எப்ப பார்த்தாலும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். இந்த அளவில் உரிமை குரல் படத்தில் வந்த இந்த பாடலை உங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நான் மிகவும் மகிழ்கிறேன். மீண்டும் வேறொரு தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அலையோசை அமுத பாரதி. நன்றி, வணக்கம்.